அது ஸ்ரீநகர்ன்ற ஊரு. அது கிராமம்னு சொல்ல முடியாது, சிட்டின்னு சொல்ல முடியாது, வளர்ந்துக்கிட்டு வர ஒரு ஊரு. அந்த ஊர்ல சங்கர்னு ஒருத்தர் சோள வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட மனைவி பேரு ஸ்ரீலக்ஷ்மி, அம்மா பேரு கனகம். ஸ்ரீலக்ஷ்மி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கனகமும் சங்கரும் ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலையில இருந்து உன் பொண்டாட்டி அந்த கிச்சன்ல என்னதான் பண்ணுவாளோ. அம்மா சீக்கிரம் வந்து டிஃபனை போடு. வரேன். பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ணிருக்கேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்துட்டு இருக்கேன். அப்படி கிச்சன்ல இருந்து வெளியே வந்தா ஸ்ரீலக்ஷ்மி. வெளியே போய் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்ன்ற கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? ஸ்ரீலக்ஷ்மி, சோளத்துக்கு போடுற மசாலா எல்லாம் தீர போகுது. இன்னைக்கே தீந்துரும். நாளைக்கு மசாலா போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, அப்பதான் வியாபாரம் நடக்கும். என்னங்க, மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வீட்ல இல்லைங்க. சமையல் வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பசாருக்கு போய் தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். ஏதோ தினமும் பயங்கரமா வேலை பாக்குற மாதிரி ரொம்ப தான் அழுத்துக்கிற நீ. ஒழுங்கா இரு. டைனிங் டேபிள்ல அவ செஞ்ச டிஃபனை எல்லாருக்கும் பரிமாறினா ஸ்ரீலக்ஷ்மி. கனகமும் சங்கரும் அங்க வந்து உட்கார்ந்தாங்க. பூரி ரொம்ப அற்புதமா இருக்கு. காம்பினேஷனே சூப்பரா இருக்கு. இன்னும் 2 பூரி வை. டிஃபன் சூப்பர் இன்னைக்கு. பூரி சாப்பிட்றதுனால பெரிய விஷயம் ஒன்றும் நடக்கிறது இல்ல. நான் கூட தான் நல்லா பண்ணுவேன். பூரி சாப்பிட்டோன்னா உனக்கு பயங்கரமா ஆயிடுச்சா? ஒழுங்கா சாப்பிடு, வாய் முடிக்கிட்டு சாப்பிடு. ஆமா ஸ்ரீலக்ஷ்மி, குழம்பு அதுக்கப்புறம் பூரி கிழங்கு எல்லாம் நல்லா பண்றா. ஏமா அவன் நல்லா பண்ணலன்னு சொல்ற? நல்லா தானே இருக்கு. உன் பொண்டாட்டிய ஒன்னு சொல்லிடக்கூடாது. என்ன வந்து கேள்வி கேக்குற? நான் என்ன பொய்யாடா சொல்றேன்? சரி நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சோளெல்லாம் வாங்கிட்டு வரணும். கடைக்கு போய் எடுத்துட்டு போகணும். அப்படி சொல்லிட்டு சங்கர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. கனகம் ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்ரீலக்ஷ்மி அவங்க கிட்ட வந்தா. அத்தை, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். உங்களுக்கு ஏதாவது துணிமணி வேணும்னா சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இங்க பாருமா, வீட்டுல நான் மட்டும் தனியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. அங்கங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் வா. அத்தை, சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சார் போறேன். தாமதமாச்சுன்னா நீங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க, எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அதெல்லாம் ஒழுங்கா தான் சாப்பிடுவேன். வேற சமையல் இருந்தாலும் பண்றேன். நீ ருசி இல்லாம தானே சமைச்சிருப்ப, எனக்கெல்லாம் நல்லா வரும். அப்படி சொல்லிட்டு ஸ்ரீலக்ஷ்மி அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அப்பதான் கனகம் அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தாங்க. அண்ணி, ஊர்லேருந்து உங்கள் மருமக பையன் எல்லாம் வந்திருக்காங்களே போல இருக்கு காரில். வந்தாங்க. என் மருமக இங்கே ஒரு நாள் கூட இல்லை. உடனே துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இந்த மருமகளுங்களாம் இப்படி தான். அவங்க அம்மா அப்பா மேலே காட்டுற அன்பை கொஞ்சம் நம்ம மேலே காட்டினாங்கன்னா எல்லாம் நல்லா தான் இருக்கும். எங்கே பண்ணுறாளுங்க, அவங்க அம்மா அப்பா தான் முக்கியம். ஆனால் உங்கள் மருமக உங்களை நல்லா பார்த்துக்கிறா, வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறா. அப்படிலாம் இல்லை சரோஜா, ஏன் மருமகளா அவளுக்கு ஒரு வேலை கூட உருப்படியாக வராது. என் நேரமும் அந்த கிச்சனில் என்னதான் பண்ணுவானே தெரியாது. அப்படிப்பட்ட மருமக எனக்கு. ஏங்கா, உங்கள் மருமக வந்ததுக்கு அப்புறம்தான் சோள வியாபாரமே நல்லா நடக்குது போல இருக்கே. அதெல்லாம் எதுவும் இல்லை. என் மருமக வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே என் புள்ள சோள வியாபாரத்தை நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏங்கா அப்படி சொல்கிறீங்க? அவள் தான் நல்லா எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாளே. மசாலா எல்லாம் அவள் தான் ரெடி பண்ணி கொடுக்குறா. மசாலாவை ரெடி பண்ணி தர சொல்லி அவகிட்ட சொன்னா சாமான் இல்லைன்னு சொல்லிட்டு பசாருக்கு போய் ஊரை சுற்றிக்கிட்டு வரா. உங்கள் மருமக சோளம் ரெடி பண்ணுறாளா என்ன? எல்லாரும் உங்கள் கடைக்கு தான் வராங்க. உங்கள் மருமகளோட மசாலாவால் தான் வராங்க தெரியுமா? அந்த சோள மசாலால என்னெல்லாம் போட்டு செய்யணும்னு சொல்லி கொடுத்ததே நான் தான் என் மருமகளுக்கு. ஸ்ரீலக்ஷ்மி பஸாருக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தா. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்தா. என்னம்மா லக்ஷ்மி, மார்க்கெட்டுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரியா வீட்டுக்கு? ஆமாங்க, அவர் கடைக்கு போயிட்டாரு. தேவையான எல்லாத்தையும் நான் தானே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அண்ணி, அவர் வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு. நான் போய் எல்லா சமையல் வேலையும் பார்க்கணும். நான் கிளம்புறேன் அண்ணி அப்படின்னுட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கனகமும் லக்ஷ்மியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் சங்கர் வீட்டுக்கு வந்தாரு. லக்ஷ்மி, சோளம் சாப்பிடுறதுக்கு ஜனங்க நிறைய வராங்க தெரியுமா கடைக்கு? என்னங்க, சோளத்துல நிறைய வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு, அதனாலதான் அதை சாப்பிடுற நிறைய பேர் வராங்க. ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? மக்கானான்னு ஒண்ணு இருக்கு. அது தாமரை பூ விதையில இருந்து வரும். அதுக்கு பேரும் பூல் மக்கானான்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, மக்கானாவை ட்ரை ஃப்ரூட் மாதிரி கூட சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆர்கானிக், ஹெல்தியும் கூட உடம்புக்கு. குழந்தைங்களும் பிரெக்னெண்டா இருக்கிறவங்களும் சாப்பிடுறதுனால போனோட ஸ்ட்ரென்த் அது அதிகமாக்குது. ஆமாங்க, அது ரொம்ப ருசியா பண்ணுவாங்க, பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீ சோளத்துக்கும் மக்கானாக்கும் பண்ணித்தர மசாலா ரொம்ப நல்லா இருக்கு. நீ பேல்பொரி கூட நல்லா பண்ணுவல லக்ஷ்மி? என்னங்க, அப்பதான் நம்ம கடையில சோளத்தோட சேர்த்து மக்கானா பேல்பொரி கூட நல்லா வியாபாரம் பண்ணலாம். பேல்பொரி என்ன பேல்பொரி? மக்கானா பேல்பொரி,
சோள பேல் பொரி எல்லாம் விக்கலாம். சரி, நான் டயர்டா இருக்கேன், நான் போய் தூங்குறேன் லக்ஷ்மி. அதுக்கப்புறமா சங்கர் போய் உள்ள தூங்க போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில மக்கானாக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து அந்த பாக்ஸை கொண்டு வந்து சங்கர் கிட்ட கொடுத்தா ஸ்ரீலக்ஷ்மி. கனகம்மா அங்க வந்து இப்படி சொன்னாங்க, என்ன மசாலா வெரைட்டி வெரைட்டியா நிறைய பண்ணி வச்சிருக்கீங்க போல. இதுக்கு முன்னாடி இவன் ஒரு டப்பா தானே எடுத்துட்டு போயிருந்தான், இது என்ன வெரைட்டி வெரைட்டியா புதுசா இருக்கு, என்ன இதெல்லாம்? அத்தை, மக்கானாவோட சேர்த்து சோளோ பேல்பொரி மக்கானா பேல்பொரி விற்கலான் இருக்கோம், அதுக்காக தான் இந்த மசாலாலாம். சங்கர் மக்கானா சோளத்தில் நல்லா வியாபாரம் பண்ணுறான்னு பேல் பொரியெலாம் சேர்த்து போட்டி போட்டு இந்த மாதிரி விற்க பார்க்குறியா? நீ பிஸ்னஸையே கெடுக்க பார்க்குற. அத்தை, போட்டியாலாம் இல்லைத்த, நம்ம கடையில் மக்கானாவோட சேர்த்து பேல் பொரி கூட விற்கலான்னு இருக்கோம். நம்ம மக்கான் தயாரிச்சுக்கிட்டு சோளம் விற்றுக்கிட்டு இருக்கோம், இப்போ எதுக்கு போட்டியாக பேல் பொரின்னு வெரைட்டி வெரைட்டியாக விற்கிறீங்க? அத்தை, மக்கானா பேல் பொரி ஷாப்பில் இல்லைத்த, கொஞ்சம் தள்ளியாக ஒரு வண்டி போட்டு அங்கே விற்கலான்னு இருக்கோம், இதனால எந்த பாதிப்பும் வராது. கோவப்பட்டுக்கிட்டு ஸ்ரீலக்ஷ்மி உள்ள போயிட்டா. சங்கர் அவ பின்னாடியே போனாரு. கோவமா சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க கனகம்மா. என்னங்க அத்தா அப்படி பேசினதுக்கு உங்களுக்கு போட்டியா வியாபாரம் ஆரம்பிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நீ மக்கானா பேல் பொரி வியாபாரத்தையே பண்ணு, கண்டிப்பா வியாபாரம் நல்லபடியா நடக்கும். என்னங்க, வியாபாரத்தை பத்திலாம் எனக்கு பெருசா தெரியாதுங்க, உங்க கூட சேர்ந்துதான் நான் பண்ணணும்னு நினைச்சேன், பெருசா எனக்கு இதை பத்தி நாலேஜ் இல்லை. சரி சரி, எனக்கு கடைக்கு போறதுக்கு நேரம் ஆகுது. மசாலாலாம் தயார் பண்ணி டப்பால வச்சிருக்கல, அதெல்லாம் ஒழுங்கா பேக் பண்ணி கொடுத்துரு. கடைக்கு எடுத்துட்டு போய் வியாபாரத்தை பார்க்கணும். சரி, நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு சங்கர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்த நாளைக்கு கனகம் தூங்கி எழுந்திரிச்சு அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க. என் மருமக ஏதோ கோவத்துல வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தா. நல்லதா போச்சு, கிச்சன்லேயே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஸ்ரீலக்ஷ்மி கிச்சன்லேருந்து ஹாட் பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா. ஹாட் பேக்கை எடுத்துக்கிட்டு எங்கே போய்கிட்டு இருக்க? அத்தை, ஊரில் இருக்க எல்லாருக்கும் மக்கன் பேல் பொரி செஞ்சு நான் கொடுக்க போகிறேன். என் மானத்தை வாங்கணும்னுட்டு முடிவு பண்ணிட்டியா? ஊரில் இருக்க எல்லாரும் கனகத்தோட மருமகளை பார்த்தியா தள்ளு வண்டியில் போய் பேல் பொரி விற்கிறான்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கனகத்தோட மருமக கிராமத்துலேருந்து வந்தாலும் எப்படி பழக்க கற்றுக்கிட்டா பாத்தியான்னு பெருமையாக பேசுவாங்க. ஸ்ரீலக்ஷ்மி அங்கேருந்து ஹாட் பேக்ஸை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிட்டா. சங்கர் அவர் கடையில் பார்த்து மக்கானா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மக்கானா பேல்பொரி வியாபாரம் பண்ணா ஸ்ரீலக்ஷ்மி. கனகம் அங்கேருந்து சங்கர் கிட்ட வந்து, டே சங்கர், நீ சோளம் மக்கானா பண்றதுல 3 வருஷம் உனக்கு அனுபவம் இருக்கு இந்த வியாபாரத்துல. ஆமா, ஸ்ரீலக்ஷ்மி பழித்தர மசாலால நல்ல வாசனை வருது, மக்கான்ல போடுறதுனால நல்ல நறுமணமும் வருதுமா. சங்கர், மக்கானாவை ரொம்ப நல்லா பண்ணு, ஊர்ல இருக்க எல்லாரும் நம்மள தேடிதான் வரணும்டா. ஆமா, ஸ்ரீலக்ஷ்மி மசாலா தானமா செஞ்சு கொடுக்கறா, இதுல என்ன இருக்கு? ஸ்ரீலக்ஷ்மி மசாலா தானடா பண்ணித்தரா, அந்த மசாலாவை நான் பண்ணித்தரேன். அது எவ்வளவு சூப்பரா இருக்க போகுது, இன்னும் வியாபாரம் எப்படி நல்லா நடக்க போகுதுன்றத பாரு, அப்புறம் தெரியும் அம்மாவை பத்தி. கனகம் அது அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு மசாலா எல்லாம் ரெடி பண்ணி சங்கர் கிட்ட கொண்டு வந்து அதை கொடுத்தாங்க. டே சங்கர், அம்மா உனக்காக செஞ்ச மசாலாவை எல்லாருக்கும் கொடு, இப்ப பாரு எல்லாரும் எப்படி விரும்பி சாப்பிட போறாங்கன்னு. சங்கர் அவங்க அம்மா கொடுத்த மசாலாவிலேயே மக்கான் சோளன் எல்லாமே தயார் பண்ணா. மக்கானாவை சாப்பிட்ட எல்லாரும் டேஸ்டே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அம்மா செஞ்சதுன்னுட்டு சங்கர் எல்லார்கிட்டயும் சொன்னாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க கனகம்மா. கொஞ்ச நாள்லயே சங்கர் அவன் கடையே மூடுற நிலைமைக்கு வந்தாரு. ஆனா ஸ்ரீலக்ஷ்மியோட மக்கானா பேல்பொரி வியாபாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேரும் வந்துகிட்டு இருந்தது. ஆமா, ஸ்ரீலக்ஷ்மி செய்யற மசாலா அதுக்கப்புறம் மக்கானாக்கெல்லாம் நிறைய வரவேற்பு இருக்கு. இந்த தடவை லேடிஸ் எல்லாம் வந்து அவளுக்கு அவார்ட் கொடுக்கறதா என்கிட்ட வந்து சொன்னாங்கம்மா அப்படின்னு சங்கர் அவங்க கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறமா எல்லா பெண்களும் சேர்ந்து ஸ்ரீலக்ஷ்மி செய்யற பிசினஸ்க்கு அவங்களுக்கு அவார்ட் கொடுத்து பூக்கள் எல்லாம் கொடுத்து மரியாதைகள் எல்லாம் செஞ்சாங்க. ஸ்ரீலக்ஷ்மி அவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னா. ஸ்ரீலக்ஷ்மியை ஒரு சில வார்த்தைகள் பேச சொன்னாங்க எல்லாருக்காகவும். நான் இவ்வளோ தூரம் முன்னேறதுக்கு காரணம் எங்க மாமியாரும் என் கணவரும் தான், அவங்க தான் எனக்கு அஸ்திவாரமே போட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது மீட்டிங்ல இருந்து அவங்க மாமியார் இருந்துச்சு ஸ்ரீலக்ஷ்மிக்கு கட்டி பிடிச்சு மன்னிப்பு கேட்டு நன்றி சொன்னாங்க. சாரிதா, உங்களுக்கு கேட்காமே கடை வச்சுட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீலக்ஷ்மி. அதுக்கப்புறமா மாமியாரும் மருமகளும் ஒன்னானாங்க. சங்கர் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டான். எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணாங்க. அடுத்த நாள்ல இருந்து 3 பேரும் சேர்ந்தே அந்த வியாபாரத்தை நல்லபடியா பண்ணாங்க. நல்லபடியா டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தம். அவங்க பையன் சுரேஷும் மருமக ரோஜாவும் அவங்க கூட உட்காந்துட்டு இருந்தாங்க. ரோஜா, உன் சமையலே சமையல் தான், உன் கையால சமைக்கிறது ரொம்ப ருசியா இருக்கு. அதுவும் நீ பண்ணுவிய அந்த கேரட் அல்வா, அடடா, தினமும் சாப்பிடணும் போல தோணும். இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? அவ்வளவு ருசியான அல்வாவை நான் சாப்பிட்டதே இல்ல.
என்னங்க இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? அத்தை நீங்க கூட சாப்பிடுங்க. இது சுகர் ஃப்ரீ தான். இப்பயும் சுகர் இல்லாம பண்ண சொல்வீங்களே, சுகர் இல்லாம தான் பண்ணிருக்கேன். சாப்பிடுங்க அத்தை, நல்லா இருக்கும். கண்டிப்பா ரோஜா. டேய், நான் அவ கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்ததுனாலதான் இப்ப அவ சூப்பரா சமைச்சுக்கிட்டு இருக்கா. அதை தெரிஞ்சுக்கோடா. நான் சொல்லி கொடுத்ததுனால தான் உன் பொண்டாட்டி சமைக்கிறா. அம்மா, எனக்கு ரோஜாவை பத்தி நல்லா தெரியும். கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்து நல்லா தான் சமைச்சுக்கிட்டு இருக்கா. வேணும்னா நீ அப்பாவை கேட்டு பாரு. உன் அப்பாவை கேட்கணுமா? உங்க அப்பாவுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு தடவை கூட அவர் புகழ்ந்ததே இல்லை, பாராட்டினதும் கிடையாது. ஐயோ, இப்ப எதுக்குங்க இந்த வாக்குவாதெல்லாம்? அத்தை ஒழுங்கா சாப்பிடுங்க. ரோஜா, அதெல்லாம் நான் சாப்பிடுறேன், நீயும் சாப்பிடு. அப்புறம் சின்ன மருமக வீட்டுக்காரங்கெல்லாம் கொஞ்சம் கோவப்படுற டைப்பா இருக்காங்கன்னு தெரியுது. அதனால மரியாதையா நடந்துக்கோங்க. எல்லா ஏற்பாடுகளையும் ஒழுங்கா நின்று 2 பேரும் சேர்ந்தே செய்யுங்க. எந்த விஷயத்துலயும் எந்த குறையும் நம்ம வீட்டுக்காரங்க வச்சிடக்கூடாது. பாத்துக்கோங்க, நல்லபடியா பண்ணுங்க 2 பேரும். சரிங்க அத்தை, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவங்க மாமியார் அப்படி சொன்னதுல இருந்து ரோஜா கிட்ட நின்று எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சா. பாலுவோட கல்யாணம் நல்லா நடந்ததுனால சூரியகாந்தம் சந்தோஷப்பட்டாங்க. நான் சின்ன மருமக சரோஜா பெரிய இடத்த பொண்ணுன்றதுனால அவளை ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டாங்க. ரோஜா, சீக்கிரமா இங்க வா, கொஞ்சம் வேலை இருக்கு. சொல்லுங்க. இங்க பாருமா, சின்ன மருமக சரோஜாவுக்கு நிறைய துணி இருக்கான் துவைக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்த்து துவைச்சு பத்திரமா இஸ்திரி போட்டு வை. எல்லாம் காஸ்ட்லியான துணி, புரிஞ்சுதா? கரெக்டா வேலை எல்லாத்தையும் செஞ்சிரு. அந்த புடவையில எந்த குறையும் வரக்கூடாது. ஏன் அவ துணி அவ தோச்சு இஸ்திரி போட முடியாதா? என்கிட்ட வந்து சொல்றீங்களே, என்னத்த இதெல்லாம்? என்ன ரோஜா, என்னையே எதிர்த்து பேசுற? அவ பெரிய இடத்து பொண்ணு, எவ்வளோ காசு கொடுத்து இங்க வந்திருக்கான்னு தெரியும்ல. டவுரி நிறைய கொடுத்துருக்கா. அவளை வேலை வாங்க முடியாது. நீதான் எல்லா வேலையும் செய்யணும். அதுக்கு இல்லத்த, ஏற்கனவே வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். நேரமே இல்ல. இதுல துணியும் நான் தான் துவைக்கணும்னா எப்படித்தான் முடியும் என்னால? இன்னைக்கு வேணா சாப்பாடு நீ செய்யாத, வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம். அவளோட துணி அவசரமா வேணுமா, அதனால கொஞ்சம் துவைச்சு கொடுத்துறேன் அவளுக்கு. சின்ன மருமக சோஃபா மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கவோ சூரியகாந்தம் அவளுக்காக காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ரோஜாக்கு பயங்கரமா கோவம் வந்தது. என்ன இவ்ளோ காசு இருக்குன்றதுக்காக மாமியார் இவளை இப்படி கவனிக்கிறாங்களே? கொஞ்ச நாள்ல தெரியும் இவ எப்படி நடந்துக்க போறான்னு. அப்ப புரிஞ்சுப்பாங்க இவங்க என்ன பத்தி அப்படின்னு மனசுல நினைச்சா ரோஜா. ஆனா சூரியகாந்தம் காஃபி கொடுத்துக்கிட்டு மனசுக்குள்ள, நான் இவளை நல்லா பாத்துக்கிட்டேனா இவளுக்கு என் மேல மரியாதையும் கௌரவமும் வரும், இவளும் என்ன நல்லா பாத்துப்பா அப்படின்னு மனசுல நினைச்சாங்க சூரியகாந்தம். அப்பதான் ரோஜாவோட கணவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. என்னங்க ஆச்சு, ஏன் டயர்டா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல ரோஜா, நான் எந்த கம்பெனில வேலை செய்யறேனோ அந்த கம்பெனி ஓனர் இப்போ கம்பெனியை மூடுற நிலைமையில இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல. வேலைக்கு என்ன போறோம், வேலை என்ன ஆக போகுது, என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல ரோஜா. இப்ப நான் ரொம்பவும் பிரச்சனையில இருக்கேன் ரோஜா. என்ன பண்றதுன்னே தெரியாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வருமானத்தை உண்டாக்கணும். என்னங்க, இங்க என் பிரச்சனையே வேற மாதிரி இருக்கு. அத்தை சின்ன மருமகளை தான் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவ பெரிய இடத்து பொண்ணா, பணக்கார வீட்டு பொண்ணா. என்ன வேற மாதிரியும் அந்த பொண்ணை உயர்த்தியும் நடத்துறாங்கங்க. எல்லா வேலையும் என்னதான் வாங்குறாங்க தெரியுங்களா? முடியல என்னால எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு. எனக்கு பிடிக்கலங்க இதெல்லாம். கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னால வேலை செய்ய முடியலன்னு அத்தை கிட்ட சொன்னா, நீ ஏதாவது டவுரி கொண்டு வந்திருக்கியான்னுட்டு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. அவளை உயர்த்தி பேசுறாங்க. ரோஜா, என் அம்மாவோட குணத்தை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும்ல. அம்மா என்ன சொல்றாங்களோ கேட்டு நடந்துக்கோ, பார்த்து இருந்துக்கோ. அதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆயிக்காத. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். அம்மாவோட குணம் அப்படித்தான், நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். எனக்கே ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? எந்த ஐடியாவா இருந்தாலும் சொல்லு ரோஜா. என்னங்க, நம்ம வீட்டு முன்னாடி நிறைய இடம் இருக்குல்ல, அங்க சின்னதா ஸ்வீட் பிசினஸ் ஆரம்பிக்கலாங்க. அடடா, என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல ஐடியா சொல்லு. நாளைக்கே பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ரோஜா. வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ணலான்னு ஸ்வீட் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க ரோஜாவும் அவ கணவரும். அவளும் நல்லபடியா எல்லா ஸ்வீட்ஸையும் பண்ணிட்டு இருந்தா. அதனால வீட்டு வேலைகளை சரியா கவனிக்க முடியல. இத கவனிச்ச சூரியகாந்தம் சின்ன மருமக கிட்ட இப்படி சொன்னாங்க. ஆமாடி சரோஜா, ரோஜா ஸ்வீட் கடையை பாத்துக்கிறதுனால வீட்டு வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. வாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். சமைக்கணும் அத்தை, சின்ன விஷயம்தான். என் வீட்ல அடிக்கடி நான் தான் சமைப்பேன். நான் சமைச்சா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப ருசிப்பாங்க.
அடடா எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்க இந்த காலத்துல. பெரிய எடுத்த பொண்ணா இருந்தாலும் சமையல் தெரியும் சொல்றியே. என்னோட பாக்கியம் நீ கிடைச்சது எனக்கு. இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்தத நான் பெரிய அதிர்ஷ்டமா நினைக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷம். சூரியகாந்தம் அம்மா கிச்சனுக்குள்ள வரும்போது சரோஜா டீ போட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப அவங்க, அம்மாடி பெரிய மருமக ரோஜா இருக்கால, கேரட் அல்வா சூப்பரா பண்ணுவா. சமையலும் நல்லா இருக்கும். கேரட் அல்வா பண்ணானா நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்குள்ள டீ ஆரம்பிச்சது. டீ உடனே சரோஜா டீயை எடுத்து சூரியகாந்தம்க்கு கொடுத்தா. டீ கலர் கருப்பா இருந்தது. என்னம்மா டீ இவ்ளோ கருப்பா இருக்கு, என்ன கலந்த இதுல? அத்தை, இந்த மாதிரி டீ நீங்க குடிச்சது இல்லையா? இத மசாலா டீன்னு சொல்லுவாங்க. சூரியகாந்தம் அந்த மாதிரி ஒரு டீயை குடிச்சதே இல்ல. அந்த டீ கேவலமா இருந்தது. ஆனாலும் சரோஜாக்காக சகிச்சுக்கிட்டு அந்த டீயை குடிச்சாங்க. அவங்களால அதை தாங்க முடியல. டீ நல்லா இல்லாததுனால சூரியகாந்தம்க்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சுது. அம்மாடியோ, இவ டீ போட்டதே என்னால ஒரு நாள் கூட குடிக்க முடியல. இதுல சமையல் எப்படி பண்ண போறானே தெரியலையே அப்படின்னு சூரியகாந்தம் அவங்க ரூம்ல உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு டீ போட்டு கொடுத்தா ரோஜாவை புகழ்ந்து பேசுறாங்களா? என்னால கேரட் அல்வா பண்ண முடியாதா என்ன? அப்படி சொல்லிட்டு உடனே சரோஜா மார்க்கெட்டுக்கு போய் கேரட், பால், சக்கரை, பாதாம், முந்திரிலாம் வாங்கிட்டு வந்தா. அப்ப ரோஜா வீட்டுக்குள்ள வந்தா. சரோஜா, என்ன கையில பேக்கோட வர? பசாருக்கு போயிட்டு வரியா? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல, நான் வாங்கிட்டு வந்திருப்பேனே. அக்கா, அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, நீங்க ஷாப்ல பிஸியா இருந்திருப்பீங்க, அதனால தான் நான் போயிட்டு வந்தேன். ஆமா சரோஜா, இன்னைக்கு நீயா சமைக்க போற? உனக்கு சமையல் நல்லா வருமா சரோஜா? இது வரைக்கும் பண்ணிருக்கியா? இது வரைக்கும் நீ சமைச்சு நான் பார்த்ததே இல்லையே. நல்லா சமைப்பேன்க்கா. என் வீட்டில் நான் சூப்பராக சமைப்பேன். இப்போ கூட அத்தைக்கு டீ போட்டு கொடுத்தேன், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா சரோஜா? கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் உன்னை பெருசாக கிச்சன் பக்கம் பார்த்ததே இல்லைல்ல, அதனால தான் உன்னை பற்றி எனக்கு சரியாக தெரியல. சரி, கேரட் கிரேட் பண்ணி தரட்டுமா? கொஞ்சம் உதவியாக இருக்கும். அக்கா வேண்டாங்க்கா, காலையிலேருந்து நீங்களே ஷாப்பில் வேலை பார்த்துட்டு வரீங்க. நான் ஒருத்தையே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லை சரோஜா, நம்ம வீட்டு வேலை தானே, உதவியாக இருக்கிறதுல என்ன இருக்குது? சரோஜா யாரோட உதவியும் வேண்டான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனா. கேரட் எல்லாத்தையும் கிடுகிடுன்னு கட் பண்ணிட்டா. அதை கிரேட் கூட பண்ணல. அப்புறமா கடாயை வச்சா. ஏதோ நெய் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டா. கேரட்டை போட்டா. அவளுக்கு சரியாவே அதை பண்ண தெரியல. கேரட் அல்வா வேற மாதிரி கருப்பு கலரில் மாறிடுச்சு. அதை கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சா சரோஜா. ஐயோ, கேரட் அல்வாவா இது? பார்க்க வேற மாதிரி இருக்கே. இதை சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உண்மையை வெளியே சொன்னால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சாங்க சூரியகாந்தம். ஆனால் வெளியே மட்டும் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு புது மருமக கேரட் அல்வா பண்ணியிருக்கா, வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க சூரியகாந்தம். எல்லாரும் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்தாங்க. கருப்பாக இருக்கிற கேரட் அல்வாவை பார்த்துட்டு எல்லாரும், சரோஜா உனக்கு சமைக்க சூப்பராக வரும்னு சொன்னியே, என்னம்மா இது கேரட் அல்வா? அக்கா நான் சூப்பராக தான்க்கா பண்ணேன், ஆனால் என்னன்னு தெரியல, கலர் தான் மாறிடுச்சு. இது கலர் மாறலமா, தீஞ்சு போயிடுச்சு அல்வா. அதை கேட்டோன்னே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அட எதுக்கு சரோஜா உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம்? சொல்லியிருந்தா நான் உதவி செஞ்சிருப்பேன்ல, நான் உனக்கு சொல்லியும் கொடுத்துருப்பேன். இப்போ பாரு இது எப்படி தயாராகிடுச்சுன்னு. நான் கேரட் அல்வா இந்த வீட்டில் சூப்பராக பண்ணுவேன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கேட்டிருந்தா சொல்லி கொடுத்துருப்பேன்ல. அக்கா நான் பேசாமல் உங்கள் கூட கடைக்கு வரேன். அங்கே நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நல்லபடியாக கற்றுக்குறேன். அங்கே ஸ்மெல்லு கூட சூப்பராக இருக்குது. என்னால் முடியும்னு நான் நம்புகிறேன்க்கா. நீங்கள் அங்கே பண்ணுற ஸ்வீட்டோட வாசனை வீடு வரைக்கும் வரும் தெரியுமா? ஆமாம் சரோஜா, நீ சமையலை கற்றுக்கிறது தான் நல்லது. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கேரட் அல்வா பண்ணி கொடு, சந்தோஷமாக சாப்பிட்றேன்.